அந்த சத்தியத்துக்குரிய ஞானம் இருக்கிறதா? பெண் ஜாதிக்கு நீ துரோகம் பண்ணுறியா நீ அப்படின்னு சொல்ல முடியுமா? அவன் சொன்னால் அவன் போயிடும், சபையை விட்டு தசம் அவங்க சேர்ந்து போயிடும். பெண் ஜாதி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும், அதால் ஒன்றும் பிரயோஜனம் இருக்கா சபைக்கு அப்படின்ற நினைவில் போச்சுனாக்கா கர்த்தர் சமத்தி அடிப்பார். யாரை? பாவம் பண்ணுறோன்னு அடிக்க மாட்டார், என்ன முதல்ல அடிப்பார். கடிந்து கொள்ளணுமா இல்லையா? தலைமைத்துவம் அதுதான். பாவத்தை நிர்மூலப்படுத்தணுன்னாக்கா பாவத்தை கண்டித்து உணர்த்தணும். பரிசுத்தாவியனுடைய பாணியில் இருக்கணும் சபை. அந்நிய பாஷை பேசினாலும் மட்டும் பரிசுத்தாவியின் நிறைஞ்ச சபைன்னு இல்லை. அப்போ தான் வசனம் விருத்தி அடையும் அந்த சபையில். பாவம் கண்டிக்கிற இடத்துல துணிகரமாக போயிட்டு கையில் சம்பாத்தியம் இருக்குது, சரீரத்தில் பெலன் இருக்குன்னு போய் இஷ்டப்படி ஆட்டம் போட்டுட்டு வந்து தசமாகும் செலுத்தினா செலுத்தக்கூட முடியாது. அந்த தசமாகும் சபை அதோடு அதுக்கு குளிர்ந்துடும். பெரிய தொகை தசமாக இருக்கிற பொழுது சபை குளிர்ந்துடும். ஆனால் பேதுரு அப்படி இல்லை. உன்னில் போய்